மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேட. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பள்ளியினுடைய முன்னாள் மாணவ மாணவிகளே, அருமையான பெற்றோர்களே, ஆசிரியர்களே, அருள் சகோதரிகளே, கபிரியல்புரத்தினுடைய பங்கு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி காட்சியின் வழியாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இந்த காணொளி, எதற்காக இந்த காணொளி என்றால், நமது பள்ளியானது 1927ஆம் ஆண்டு அரசிடமிருந்து அங்கீகாரம் பெறப்பெற்று ஆரம்ப பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வருடம் 2026 தனது 100ஆண்டு விழாவை எட்டி இருக்கிறது என்பதை பெரும் மகிழ்வோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ நமது பள்ளியிலே 1,00,000 மாணவர்களுக்கு மேல் படித்து சென்றிருக்கிறார்கள். பல அருள் சகோதரிகள் பணிபுரிந்திருக்கிறார்கள். பல அருள் தந்தையர்கள் தாளர்களாக இருந்திருக்கிறார்கள். பல ஆசிரியர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த 100ஆண்டு விழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் 100 ஆண்டுகளாக பகுதிக்கு நன்மை கொடுத்த பள்ளி, பலரை படிக்க வைத்த பள்ளி, பலருக்கு ஆரம்ப கல்விக்கான வாய்ப்பு கொடுத்த பள்ளி. எனவே இந்த விழாவை நாங்கள் எல்லாரும் இணைந்து, பங்கு மக்கள், சகோதரிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் எல்லாம் இணைந்து இந்த விழாவை நாங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிறோம். இந்த விழா வருகிற ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு தேதி சொல்லப்படும். அந்த தேதியிலே அந்த விழா கொண்டாடப்படும். எனவே எல்லாரும் இந்த விழாவிற்கு வர வேண்டும். நான் படித்த பள்ளியினுடைய 100ஆண்டு விழா, நன்றி சொல்வதற்காவது எல்லாரும் இந்த விழாவிற்கு வர வேண்டும். எல்லோருக்கும் அழைப்புதல் கொடுக்கப்படும். எனவே இந்த 100ஆண்டு விழாவிற்கு எல்லாரும் வாருங்கள். நமது மகிழ்வை எல்லாரும் பகிர்ந்து கொள்வோம். இந்த 100ஆண்டு விழாவிற்காக நமது பள்ளியை நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய இருக்கிறோம். ஒரு சில இடங்கள் எல்லாம் பள்ளியினுடைய கட்டிடங்கள் 2 கட்டிடங்கள் இருக்கிறது. ஒரு கட்டிடங்கள் நன்றாக இருக்கிறது, இன்னொரு கட்டிடங்கள் மிகவும் பழுதாக இருக்கிறது. சத்துணவு கூடங்கள் எல்லாம் பழுதாக இருக்கிறது. கழிப்படைகள் எல்லாம் மிகவும் பழுதாக இருக்கிறது. எனவே இவைகள் எல்லாவற்றையும் நாம் சீர்படுத்திவிட்டுத்தான் இந்த விழாவை கொண்டாட இருக்கிறோம். இதற்காக ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். எனவே இந்த 15 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவ மாணவிகள், இந்த காணொலியை பார்க்கிற பங்கு இறைமக்கள், உங்களது மேலான உதவிகளை எங்களுக்கு தாருங்கள். இந்த காணொலியின் கீழே வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கி கணக்கினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வங்கியின் வழியாக கொடுத்திருக்கலாம் அல்லது ஜிபே வழியாக கொடுத்திருக்கலாம். நீங்கள் உதவி செய்கிற பொழுதுதான் இன்னும் அதிகமாக இந்த பள்ளியை நாங்கள் நல்ல முறையில் பழுது பார்க்கப்படும். இன்னும் 150 ஆண்டுகள், 200 ஆண்டுகள் இந்த பள்ளி கொண்டாட வேண்டும். இந்த அளவிற்கு உறுதியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த முயற்சியை நாங்கள் செய்கிறோம். எனவே எல்லா மாணவ மணிகளும் பள்ளியினுடைய முன்னாள் மாணவ மணிகள், ஆசிரியர்கள், அருள் சகோதரிகள், எல்லாரும் நல்ல முறையில் உதவி இந்த பணியை நாங்கள் சீரும் சிறப்பாக செய்யவும். கண்டிப்பாக இந்த விழா மிக மகிழ்ச்சியான விழாவாக எல்லாருக்கும் அமைய உள்ளது. எல்லா உதவிகளையும் கொடுத்து அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பள்ளியிலே படித்த அத்தனை பிள்ளைகளையும் நமது பள்ளியினுடைய பாதுகாவலர் இறுதியான ஒரு ஆசிரியர் எல்லாரும் நலமோடு வளமோடு வாழ்வோம்.